கிரிக் யுனைடெட் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தேர்ட் ஓடிஐ முடிவடைஞ்சிருக்கு. இந்தியா 2-1 இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு டாமினேட்டிங் வின், ஒன் சைடு வின் இந்தியாவுக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல இந்த டூர்ல ஒரு பாசிட்டிவ் திங் அப்படின்னா இந்த மேட்சை எடுத்துக்கலாம். ஸோ கோயிங் வித் பாசிட்டிவ் நோட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரோட அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹெச்பிடி ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ வணக்கம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம 2 பேரா வருவோமா 4 பேரா வருவோமா அப்படின்னு. ஸோ 4 பேர்த்துக்கு வேலை இல்லை அப்படிங்கறது இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா காட்டிட்டாங்க. 2 பேரே போதும். ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆஃப்டர் தட் லோஸ் இன்னைக்கு வயசாகல நமக்கு ஆக்சுவலா பவுலிங் ஃபர்ஸ்ட் கிடைச்சது இன்னைக்கு. அதுல வந்து பெர்ஃபெக்டாவே பவுல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஏன்னா இந்த வயசாகல 320 350 அப்படிங்கறது அடிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்கோர். சவுத் ஆப்பிரிக்கா அதை கேபிட்டலைஸ் பண்ணல. குவிண்டன் டிகாக் சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஸ்டில் மிடில் ஆர்டர் அப்படியே திணறிடுச்சு. மெயின் கார்டசி பிரசித் கிருஷ்ணா ஒரு சைடு சொன்னாலும் ரன்ஸ் லீக் பண்ணாரு, அதை பத்தி பேசுவோம். பட் நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது குல்தீப் யாதவ் இருந்து. இன்னைக்கு மேட்ச் ஆக்சுவலா அவரு தான் அந்த மேட்சை வந்து டேர்ன் பண்ணதே. 320 350 போக வேண்டிய ஸ்கோர் அந்த மாதிரியான ஒரு பிச்சில் குல்தீப் யாதவ் இழுத்து போட்டிருக்காரு. ஸோ முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், குல்தீப் யாதவுக்கு ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அப்படியே இம்மோட்டல் ஆயிடுவாரு அப்படின்னு நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் இம்மோட்டலா இருக்காரு. ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா கடகடன்னு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ இன்னைக்கும் அதே தான் நடந்துச்சு. எந்த பிச்சுலாம் பார்க்க மாட்டாரு, பேட்டிங் பிச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கவே மாட்டாரு. ஸோ இன்னைக்கு குல்தீப் யாதவுக்கு அந்த ஒரு விக்கெட் விழுந்த உடனே இன்னொரு விஷயம் நான் பார்க்கணும், இன்னொரு விஷயம் ஒரு ஸ்டாட் ஒன்று நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாட் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரே ஓவர்ல மல்டிபிள் விக்கெட்ஸ் எடுத்த பவுலர் லிஸ்ட் வந்து அதிக மல்டிபிள் விக்கெட்ஸ் எடுத்த பவுலர்ஸ் லிஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா டாப் 5ல குல்தீப் யாதவ் இருப்பாரு. 3 ஃபார்மேட்லயுமே அக்ராஸ் ஆல் ஃபார்மேட் மைட் பி நம்பர் 1 பொசிஷன்ல கூட அவர் இருக்கலாம். ஏன்னா நான் ஏகப்பட்ட டைம் பார்த்திருக்கேன், ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அதே ஓவர்ல இன்னொரு விக்கெட் விழுகும். பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் குல்தீப் யாதவ். T20 ஓடிஐ 2 ஓடிஐ ஹேட்ரிக்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது குல்தீப் யாதவ் இன்னைக்கு மேட்ச் சேஞ்சிங் பிளேயரா இருந்திருக்காரு இந்தியாவுக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? குல்தீப் யாதவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுல இருந்தே போயிடலாம் ப்ரோ. குல்தீப் யாதவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. மோரோவர் இன்னைக்கு வந்து அந்த பால் வந்து வெட்டு இல்லாம இருந்ததுனால நல்லா கிரிப்போட போட்டு எடுத்து கொடுத்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து டெவால் பிரேஸும் மார்க்கோ ஆன்சனும் இந்த ஸ்கோரை வந்து எப்படியாவது 300 கொண்டு போகணும்னு புஷ் பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து கரெக்டா வந்து செக் வச்சாரு டெவால் பிரேவிஸுக்கு. கண்டிப்பா வந்து டெவால் பிரேவிஸுக்கும் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு 3 ஓவரா பவுண்டரி வராம ஸ்ட்ரகிள் பண்ணின இந்த டைம்ல கண்டிப்பா இவர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணதான் போவாரு. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து குவிண்டன் டிகாக்கும் சரி பவுமாவும் சரி இவரை அட்டாக் பண்ணாங்க, குல்தீப் யாதவ் அட்டாக் பண்ணாங்க. அவங்க 2 பேருமே அட்டாக் பண்ண விதை பார்த்தா ரைட்டு, இன்னைக்கு குல்தீப் யாதவ் அடிச்சிட போறாங்கன்னு. அங்க வந்து அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் எல்லாம் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் குல்தீப் யாதவ் வந்து கரெக்டா அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கினார். டெவால் பிரேவிஸ் வந்து கண்டிப்பா அடிக்க போவாரு, நம்மள மேக்சிமம் நோ லுக் ஷாட் அந்த ஸ்டேட்ல அடிக்க பார்ப்பாரு அப்படின்னு கேபிட்டலைஸ் பண்ணி கரெக்டா அந்த வைடா போட்டார். தூக்கி வைடா போட்டது டெவால் பிரேவிஸும் தூக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த அதே ஓவர்ல மார்க்கோ ஆன்சனையும் அதே மாதிரி டெம்ப் பண்ணாரு, நீ அடி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி, 6 போனாலும் பரவாயில்லன்னு. அதுக்கும் கை மேல பலன் கிடைச்சது குல்தீப் யாதவ். உண்மையிலே நல்ல பர்ஃபார்மன்ஸ். இதுல மோர் ஓவர் குல்தீப் யாதவ் விட வந்து நம்ம பிரசித் கிருஷ்ணாவை தான் நம்ம பேசணும். அந்த லைன் அப்படியே எடுத்துடுவாங்க. எஸ், பிரசித் கிருஷ்ணா ஆக்சுவலா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு இந்த ஸ்கோரை பார்க்கும்போது. பட் ஸ்டில் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் முக்கியமான டைம்ஸ்ல விக்கெட்ஸ் வந்துச்சு. பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் மேட்ச் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் போலிங் போடும்போது பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு எட்ஜ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதுதான் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் பவுலிங் நம்ம போடும்போது ஈவினிங் டைம்ல அந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொல்லையா இருந்துச்சு. அண்ட் பிரசித் கிருஷ்ணா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருடைய எக்கனாமி அப்படிங்கிறது இந்தியன் ஓடிஐ டீம்ல ஒரு பிளேஸுக்கே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா மோர் தென் 6-7 எக்கனாமில போல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அது வந்து இப்போ சோசியல் மீடியாஸ்லயும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ பிரசித் கிருஷ்ணா தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதங்கள் போயிட்டே இருந்துச்சு சோசியல் மீடியாஸ்ல. பட் இன்னைக்கும் ஸ்டில் எக்ஸ்பென்சிவ் தான். பட் விக்கெட்ஸ் காலம் அதுல வந்து விக்கெட்ஸ் காலம்ல நம்பர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தனால ஒரு இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போலிங் போடும்போது பிரசித் கிருஷ்ணா அண்ட் அப்கோர்ஸ் இந்த நியூ ஓடிஐ ரூல் வந்ததுக்கு அப்புறம் பிரசித் கிருஷ்ணாக்கு ரொம்ப சாதகமான ஒரு சுச்சுவேஷன் தான்.
எக்கனாமி எல்லாம் பார்த்துட்டு பிரசித் கிருஷ்ணாவை டிராப் பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹி கேன் ஸ்டில் பெர்ஃபார்ம். ஏன்னா இந்த நியூ பால் ரூல் படி 35வது ஓவருக்கு அப்புறம் ஒரே ஒரே பாலை யூஸ் பண்ணும். அதாவது இந்த ரூலை நான் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ரெண்டு நியூ பால் போட்டுட்டு இருந்தாங்க ஓடிஐ கிரிக்கெட்ல. ஒரு எண்ட்ல இருந்து ஒரு நியூ பாலும், இன்னொரு எண்ட்ல இருந்து இன்னொரு நியூ பாலும் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ 25 ஓவர்ஸ் இந்த சைடு இருந்து ஒரு நியூ பால், 25 ஓவர்ஸ் இந்த சைட்ல இருந்து ஒரு நியூ பால் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருக்க நியூ ஓடிஐ ரூல் படி 35 ஓவருக்கு தான் இந்த ரெண்டு நியூ பால் ஃப்ரம் த போத் எண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூ பாலை மட்டும் கேப்டன் சூஸ் பண்ணி அடுத்த இருக்க ரிமைனிங் 15 ஓவர்ஸுக்கு அந்த நியூ பாலை வச்சுதான் கண்டினியூ பண்ணும். ஸோ இதன் மூலியமா ஒரு பால் மட்டும் நல்லா ஓல்ட் ஆகும். இந்த ஓல்டு நியூ பால் சாரி இந்த ஓல்டு பால்ல பிரசித் கிருஷ்ணாக்கு ரிவர்ஸ் ஸ்விங் நல்லா கிடைக்கும். இப்ப இருக்க பவுலர்ஸ்ல ரிவர்ஸ் ஸ்விங்ல அதிக விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், ரிவர்ஸ் ஸ்விங்ல நல்லா டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்னா பிரசித் கிருஷ்ணா தான். நம்ம ஐபிஎல்லே பார்த்திருப்போம். 20 ஓவர் ஓல்டான ஒரு பால்லயே அவர் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் எடுப்பாரு. நம்ம சில பிக்சர்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் ஆடும்போது போன ஐபிஎல் நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் பிரசித் கிருஷ்ணா அந்த ஓல்டு பால் ஆகும்போது 35வது ஓவர் முடியும் அவரை வந்து ஒரு 3-4 ஓவர் மட்டும் வச்சுட்டு அந்த டெத் ஓவர்ஸ்ல அவருக்கு ஒரு 6 ஓவர் போல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் விழுகும். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பாரு வித் நியூ கண்டிஷன்ஸ், அதாவது நியூ பவுலிங் கண்டிஷன்ஸ் இந்த நியூ பால் ரூலுக்கு அப்புறம். ஸோ அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. பிரசித் கிருஷ்ணா ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்தாரு. பட் டுவர்ட்ஸ் டெத் வரும்போது இன்னுமே கொஞ்சம் பயங்கரமா போல்ட் பண்ணாரு. ஸோ பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் எஸ், எக்கனாமிக்கலி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா எக்கனாமிக்கலா போல்ட் பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸ் அவருக்கு கை கொடுக்கல. இந்த சீரீஸ்லயும் நம்ம 2 டைம் டியூல போல்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் ஸ்டில் பிரசித் கிருஷ்ணாவை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ உங்களுடைய தாட்ஸ் ஆன் பிரசித் கிருஷ்ணாஸ் பவுலிங் டுடே? பிரசித் கிருஷ்ணா எக்கனாமி பத்தி எனக்கு வந்து பெரிய கன்சர்ன் கிடையாது. ஏன்னா அவர் வந்து 4 விக்கெட் எடுத்தாரு, 4மே குரூஷியலான டைம்லயும் விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல வந்து 27 ரன் வாரி கொடுத்தாரு. ரைட்டு, இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா அடிக்கதான் போறாங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே மைண்ட்ல தோணி இருக்கும். பிரசித் கிருஷ்ணா ஏன்டா கொண்டு வந்தாங்க இன்னைக்குன்ற மாதிரி தோணி இருக்கும். ஆனா கேஎல் ராகுல் வந்து அவர்கிட்ட ஒரு சேட் பண்ணாரு. அந்த சேட்ல அவர் வந்து கேஎல் ராகுல் ஒரு கிளாரிட்டி கொடுத்திருப்பாரு. இங்கதான் வந்து ஆஸ் அ கேப்டனா கேஎல் ராகுல் வந்து தன்னோட ஒரு இன்சைட்டுக்கு ஒரு பிளேயருக்கு கொடுத்து எப்படியெல்லாம் பவுலிங் போடணும்னு அவரோட ட்ரூப்பை ஒழுங்கா வழி நடத்தினார். இதுல வந்து கேஎல் ராகுலோட மெச்சூரிட்டியும் அங்க ஒரு பாராட்டுகள் அவருக்கு. அவர் வந்து கரெக்டா பார்த்தாரு, நீ பேச கொடுத்து போட்டினா உன்னை வந்து அடிக்கிறாங்க, நீ கொஞ்சம் பேச கட் பண்ணி ஸ்டெம்ப் லைன்ல போடு. மேத்யூ பிரிக்ஸ்கேக்கு அந்த ஒரு வீக்னஸ் மாதிரி இருந்துச்சு. மேத்யூ பிரிக்ஸ்கேக்கு நீங்க வந்து ஷார்ட்டா போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் சரி, நீங்க ஒரு 4th ஸ்டெம்ப்ல இல்ல அந்த ஒரு 3rd ஸ்டெம்ப்ல அந்த அந்த சைட்ல நீங்க போட்டீங்கன்னா, அவுட் சைட் ஆஃப் பக்கம் போட்டீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. 150 to 150 140ல இருந்து 150 வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட் கொண்டு போயினே இருக்கிறார். அதே சமயம் மிடில் ஸ்டெம்ப் லெக் ஸ்டெம்ப் பக்கம் அவரோட பாடி லைன்ல நீங்க போட்டீங்கன்னா, கரெக்டா பாடி லைன்ல மிடில் ஸ்டெம்ப் பக்கம் போட்டீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் டிராஸ்டிக்கலா குறையுது, அரௌண்ட் 78. இதை வந்து கரெக்டா கேஎல் ராகுல் வந்து அவரை வந்து ஒரு லைன் பண்ணார், நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா போடு, லைனோட போடுன்னு. அதுதான் கை மேல பலன் கொடுச்சு. முதல் 2 பால் ஷார்ட்டா போட்டு அவருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துக்கினே இருந்தாரு. அவர் வந்து பேக் ஃபுட்ல போய் டிஃபென்ஸ் ஆடினார். 3வது பால் கொஞ்சம் லென்த்தை வேரி பண்ணார். லென்த்தை ஃபுல் லென்த்ல போட்டாரு. மேத்யூ பிரிக்ஸ்கேக்கு ஒண்ணுமே புரியல, பிளம்மா அவுட் ஆகினாரு. இந்த இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்தாரு. இன்னொன்னு வந்து போல்டு டீகாக்கோட விக்கெட். அதுவும் டீகாக் வந்து அடிச்சுக்கினே இருந்த சமயத்துல வந்து அந்த ரன்ஸை ஸ்லோ பண்ணாங்க. டீம் வந்து இந்த டீம் ஜெல்லா எல்லாருமே வந்து ரன்ஸை கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் 25th ஓவர் 25 ஓவர்ஸ் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கையில இருந்த மேட்ச், அதுக்கப்புறம் ரன்ஸை கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சு அவங்க மேல ப்ரெஷர் போட்டாங்க. இந்த பிக்சர் ரன் வேணும் ரன் வேணும்னு அவங்களோட தாட் ப்ராசஸ் அதுலயே போயிட்டு இருந்தனால அவங்க அட்டாக்கு போக பார்த்தாங்க. பிரசித் கிருஷ்ணா அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்லோவர் யாக்கர் மாதிரி போட்டாரு. டீகாக்கு அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாம அவுட் ஆனாரு. இந்த மாதிரி பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன்ல இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா பக்காவா இருந்தார். அதுதான் அவருக்கு வந்து இன்னைக்கு ரிவார்டு கொடுத்துச்சு. ஸோ அங்கிருந்து நம்ம அப்படியே பேட்டிங் சைடு போயிடுவோம். ஸோ இன்னைக்கு பேட்டிங் அப்படிங்கிறது இறங்கின 3 பேருமே பிரிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டார்கெட் 270 அப்படிங்கிறது ஒரு பிலோ பார் ஸ்கோர் வைசாக பொறுத்த வரைக்கும். ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் வந்தாங்க. ரோஹித் சர்மா 75 அடிச்சாரு, அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 103, 3 சிக்ஸஸ். ஜெய்ஸ்வாலும் அவருடைய அந்த நேச்சுரல் ஹிட்டிங் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான், பட் கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு. அவருமே தேவையான இன்னிங்ஸ் அதை அந்த சைடு ரோஹித் சர்மா அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த விராட் கோலியுமே பொலன்னு பொழந்து எடுத்துட்டு இருக்கும்போது ஜெய்ஸ்வால் அந்த சைடு வந்து நான் நின்று ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி இன்னிங்ஸ் காட்டினாரு.
9 விக்கெட் வித்தியாசத்துல வித் 10 ஓவர்ஸ், மோர் தென் 10 ஓவர்ஸ் டு ஸ்பேர் அப்படிங்கிற ஒரு மார்ஜின்ல இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுள் வின் இந்த சீரீஸ். அப்போ இந்த சீரீஸ்ல இந்தியாவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வின் இந்த மேட்ச். ஸோ இந்தியாவுடைய என்டையர் பேட்டிங் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா இன்னைக்கு திலக் வர்மா மிஸ் ஆக்சுவலா அவருக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது, அன்பார்ச்சுனேட்லி டு மிஸ் அப்படிங்கிற மாதிரி. விராட் கோலிக்கும் தேர்ட் பேக் டு பேக் செஞ்சுரியும் மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் விராட் கோலில இருந்து வரேன், ரோஹித் சர்மாக்கு அப்புறம் போவோம். விராட் கோலிக்கு என்னதான் ஆச்சு? யாரோ அவரை வந்து எப்படி சொல்றது, யாரோ ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த பழைய கோலி 2016, நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம் 2016 கோலி அப்படின்னு. இது ஆக்சுவலா எந்த வெர்ஷன் ஆஃப் கோலி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு, பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு. அவர் ஆக்சுவலா சிக்ஸர்ஸை நம்பி போற பிளேயர் கிடையாது. கிளாஸே பவுண்டரி அடிப்பாரு. சிக்ஸர்ஸ் அடிச்சாலுமே பிளாட் சிக்ஸர்ஸ் நிறைய போகும். பட் இந்த விராட் கோலி வந்து சிக்ஸர்ஸ் நிறைய எப்படி சொல்றது, ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஆடுறாரு. ரோஹித் சர்மா அடிக்கடி அந்த சிக்ஸர்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் டிக் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி விராட் கோலி இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, இந்த வெர்ஷன் ஆஃப் விராட் கோலி நம்ம பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலா 2016 கூட இந்த மாதிரியான ஒரு விராட் கோலி பார்த்ததே கிடையாது. அவர் யாரோ ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க, யாருன்னு தான் தெரியல. ஸோ எப்படி விராட் கோலியோட இன்னிங்ஸ் இந்த ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ரெண்டு செஞ்சுரி அண்ட் இன்னைக்கு ஒரு 65 தான் நினைக்கிறேன், 65 நாட் அவுட். சாரி, கோலி 65, 65 நாட் அவுட். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? கோலி வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ரூவ் பண்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்டா ப்ரூவ் பண்றாரு. வயசானாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன்னு ஒரு டைலாக் வரும்ல, அது மாதிரி கோலி வந்து தன்னை ப்ரூவ் பண்றார். என்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்றதுதான் அவரு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். உனக்கு இன்டென்ட் வேணுமா, இன்டென்ட் இருக்கு. உனக்கு கம்போசரா ஆடணுமா, கம்போஸ் பண்ணி இன்னிங்ஸ் ஆடுறதுக்கும் எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. உனக்கு வந்து ஒரு டோனை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேபிட்டலைஸ் பண்ணுமா, அதுவும் என்னால பண்ண முடியும். இந்த 4 இன்னிங்ஸ்ல இந்த 4 வெரைட்டியுமே அவர் காட்டிட்டாரு. நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன தூக்கணும்னு ஐடியா பண்ணாலோ, இந்த ஒரு படத்துல சாமி படத்துல வரும், இவரு வந்து நம்பர் பிளேட் 3 இதுவா விவேக் பிரிச்சு காட்டுவார். ஐயோ ஐரே இன்னையா இது, நீங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் போடுவீங்க, என்னால எப்பப்ப மாத்த முடியுமா, என்ன ரூல்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் அப்ப எடுத்து மாட்டிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு வேண்டாம், என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, என்னைய வந்து கேள்வி கேட்காதீங்க, இப்படிதான் என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து எல்லாரும் நீங்க 2016 கோலி அந்த மாதிரிலாம் கிடையாது, இது புது வெர்ஷன் ஆஃப் கோலி. மோரோவர் என்ன சொல்றதுன்னா, வயசு ஆக ஆக அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். இந்த 2016 நம்ம எப்படி ஆடணும்ன்றத அவர் ஒரு அசசபிள் பண்ணிருப்பாரு. அத வந்து இப்ப 2025 நீங்க அப்படியே 2016 கோலினா கொண்டு வந்து முடியாது. அவரோட ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, அவரோட பாடி இது இருக்குது, அதையும் அவர் வந்து கன்சிடர் பண்ணணும். அதை கன்சிடர் பண்ணி எப்படி மெருகேத்தணும், இந்த 2016 வெர்ஷனை மெருகேத்துன மாதிரி. உங்களுக்கு கரெக்டா நான் சொல்லணும்னா, 1998ல இருந்த பீக் சச்சின் டெண்டுல்கர் 2008ல இந்த வேர்ல்டு கப் தோத்ததுக்கு அப்புறம் கொண்டு வர ஆரம்பிச்சார். அதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. 98ல பார்த்தவங்க டெண்டுல்கர் வேறையா இருந்திருக்கும், 2008 2009ல பார்த்த டெண்டுல்கர் வேறையா இருந்திருக்கும். 98ல அவர் வந்து இப்ப வந்து ஒரு மாதிரி ஒரு சில நேரம் ஸ்டார்ட் வந்து ஃபயரா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக கம்போஸா ஆடுவாரு. இங்க டெண்டுல்கர் வந்து வேற மாதிரி வித்தியாசமா இருந்தாரு. அந்த டைம்ல ஐபிஎல்லும் வந்ததுனால அதுக்கும் அவர் வந்து தன்னை பேசப் பண்ணிக்கினார். இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்குள்ளே இருக்கும்போது உங்களால ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேம் வந்து அவங்களால அவங்க கேமை வந்து கம்போசிங்கா மாத்திக்க முடியும். எப்படி இது பண்றாங்களோன்னு உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் வந்து அடிச்சு கொடுக்கறதுதான் என் வேலை. என் வேலையை நான் சரியா பண்றேன். அதுக்கப்புறம் என்ன எதுவும் பண்ண முடியாது. இப்ப நீங்க யாரும் கோலி கேள்வி கேட்க முடியாது இந்த ஃபார்மேட்ல, எதுக்கு கோலின்னு. அந்த 2 மேட்ச் டக் அவுட் ஆனவுடனே எல்லா கத்தியும் கோலியோட கழுத்துக்கிட்ட வந்திருக்கும். கோலி வேணுமா, கோலி வேணுமா, கோலி வேணுமான்னு. யாராவது இப்ப வாயை திறக்க சொல்லுங்க. யாரும் வாயை திறக்க கூடாது. 27 வரைக்கும் கோலி தான், நம்ம மட்டும்தான். கூட நம்ம அண்ணையாவும் சேர்ந்துக்கினாரு. அண்ணையாவும் இன்னைக்கு சேர்ந்துக்கினாரு அந்த இதுல. அவரு நினைச்சிருந்தா இன்னைக்கு இன்டென்ட் மெர்ச்சன்ட் ஆயிருக்கலாம். அவர் யோசிச்சிருப்பாரு, நான் ஏன் இன்டென்ட் மெர்ச்சன்ட் ஆகணும், நீ திருப்பி நீ இன்டென்ட் ஆடுற, உன்கிட்ட ஃபார்ம் இல்லைன்னு என்னை நீங்க கட்டி விட்டு போயிடுங்க, எனக்கு அல்வா கொடுக்க ஐடியா பாப்பீங்க நீங்க, எனக்கு எதுக்கு வம்பு, நான் நின்று நான் ஆடிக்கிறேன். ஜெய்ஸ்வாலுக்கு அந்த மைண்ட் வாஷ் இருந்திருக்கும், ஆஹா அடுத்த சீரீஸ்ல இந்த கில்லு வந்துருவாரு, நம்ம அண்ணையாவை கழட்டி விட்டு நம்ம எப்படியே ஜாயின் பண்ணிட்டு போயிடலாமான்னு இருந்திருக்கும். இல்லைன்னா ஜெய்ஸ்வாலும் வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்கலாம். ஜெய்ஸ்வாலு ஆரம்பத்துல 30 ரன் இருந்தாரு 60 பாலுக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் கேபிட்டலைஸே பண்ணாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஆடுறவர், அவரு டெஸ்டிலே இந்த மாதிரி ஆடி பார்த்தது இல்லை.
எல்லாருமே ஒரு கட்டத்துல டெஸ்ட்ல இதை ஆடணும்யா, இல்லையா ஒன் டேல வந்து ஆடின்னு இருக்கிறான்னு தான் கேட்டாங்க ஜெய்ஸ்வால. அவருக்கு அந்த மைண்ட் வாஷ் இருந்திருக்கும். இந்த மாதிரி மியூசிக்கல் சேர் மாதிரியே டீமை கொண்டு போயிருந்தா இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப தலைவலி மியூசிக்கல் கம்பீருக்கு சேர் தான். எல்லாம் இல்ல இப்ப தலைவலி கம்பீருக்கு தான். கில்லு உள்ள வந்தாருன்னா ஐயோ ஜெய்ஸ்வால் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவரை வெளியே எடுக்கணுமே அப்படின்னு. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்துட்டாருன்னா ஐயோ ருத்ராஜ் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படின்னு. விராட் கோலி ஃபார்ம்ல இருக்காரு, இப்ப அவரே எடுக்க முடியாது. அவரை எடுத்துட்டா இந்தியாவே கொந்தளிச்சிரும். நம்ம அன்னையாவும் அப்படிதான், ரோஹித் சர்மாவும் நம்பர் 1 ஓடிஐ பேட்டர். சோ அவரையும் தூக்க முடியாது. இப்ப யாரதான் ஆட வைக்க போறாரு, இப்ப ஆடுங்க மியூசிக்கல், இப்ப மியூசிக்கல் சேர் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ பாப்போம் என்ன பண்றாரு அடுத்த ஓடிஐ சீரீஸ்ல. இந்த கில் அண்ட் ஷேயாஸ் வரும்போது தெரியும் கம்பீர் எந்த டீமோட ஆடுறாரு அப்படின்னு. இப்போ நீங்க எங்களை தூக்குவீங்களா, இப்ப தூக்குங்க பாப்போம், இப்ப தூக்குனா எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல, இப்ப தூக்குங்க பாப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ பாக்குறேன், நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த நியூசிலாந்து சீரீஸுக்கு யாரை தூக்குறாங்க யாரை உள்ள எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாப்போம். ஆனா கில் இல்லாம டீம் நல்லா இருக்குது. வன்மோலா இல்ல, டீம் ஆடுற பர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் பேசுறேன் நானு. இதுக்கு முன்னாடி அந்த T20 சீரீஸ் இதே மாதிரிதான் நல்லா போயின்னு இருந்துச்சு. திடீர்னு ஏசியா கப்ல உள்ள வந்தாப்புல, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையில ஓடின்னு இருந்துச்சு. இல்ல இப்ப ஆஸ்திரேலியா ஒன் டே சீரீஸ், அந்த ஒன் டே சீரீஸும் கில்லு தான் கேப்டனா போனாரு. ரிசல்ட் வரலையே, கடைசி மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சோம். இன்னொன்னு ஜெயிக்க வேண்டிய மேட்ச், அதையும் நம்ம கோட்டை விட்டுட்டோம் நம்ம. இந்த மாதிரி கில் இல்லாம டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கில் உங்களுக்கு கேப்டனா தேவையான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். வரணும் நியாயமா இருந்தா. KL ராகுல் நல்லா தான் கேப்டன் பண்றாரு, அவரே கண்டினியூ பண்ணலாமே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, கில்லு தான் ஃபியூச்சரு, கில்லு தான் ஆல் ஃபார்மேட் பிளேயருன்னு. ஒன்னும் பண்ண முடியாது அதுல. இருக்கிற ஆல் ஃபார்மேட் பிளேயர் எல்லாம் இல்ல, இருக்கிற ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஜெய்ஸ்வால் எல்லாம் ஒன் ஃபார்மேட் பிளேயர் ஆக்கிட்டு இப்ப கில்லு தான் ஆல் ஃபார்மேட் பிளேயர் அப்படின்னு சொன்னா என்ன ரங்க ஜோக் கட்டுறீங்களா? இல்ல, யாரு பெர்ஃபார்ம் பண்ணாலும் கில்லு வந்த உடனே அவர் ஈஸியா சிவப்பு கம்பளம் போட்டு வர வைப்பு. அது நான் தப்பு சொல்லல. எப்ப தப்புன்ற ஆகுதுன்னா பர்ஃபார்ம் பண்ணணும். நீ இந்த மாதிரி உள்ள வந்துட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணவங்களை விட மோசமா பர்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே கேள்வி வரத்தான் செய்யும். இவருக்கு மட்டும் சான்ஸ் கொடுங்க, இவருக்கு மட்டும் சான்ஸ் கொடுங்கன்னு. இது எப்படி என்னன்னா, ஒருத்தர் பாரபட்சம் பாக்குற மாதிரி இருக்குது. இவருக்கு நீங்க 5 சான்ஸ் கொடுக்குறீங்க, இவருக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறீங்க. இது நான் சொல்லணும்னா என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நான் பேச முடியும். அது நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா அது என் காலேஜ் மாட்டு. அதுல அது ஒரு கோமாளித்தனம் பஞ்சு என் காலேஜ், அது வேணாம். சோ அந்த அளவுக்கு டீப்பா போக வேணாம்னு நினைக்கிறேன். சோ இந்தியன் டீம் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரிதான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு டெஸ்ட் சீரீஸ் லாஸ்க்கு அப்புறம் இந்த ஓடிஐ சீரீஸ் மனதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ஸோ அடுத்ததா இங்கிருந்து நமக்கு அடுத்ததா நீ கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் அடுத்த ஆக்சுவலா T20 சீரீஸ் வருது. ஆக்சுவலா இந்த இந்த ஸ்குவாட்ல இருக்க சில பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்லி நியூ ஸ்குவாட். சூரியகுமார் யாதவ் தலைமையில் ஹர்திக் பாண்டியா எல்லாம் உள்ள வராங்க. ஸோ அந்த அந்த ஒரு புது ஸ்குவாட் அப்படியே எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ பார்ப்போம் அந்த அந்த மேட்ச் என்ன ஆகுது, T20 சீரீஸ் வின் பண்றாங்களா அப்படின்னு. ஸோ அதுக்கும் நாங்க லைனா வீடியோஸ் எடுத்துட்டு வரோம். அடுத்து அதை அந்த ரிவ்யூல சந்திப்போம். அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. படக்களம் சீரீஸ், ஐபிஎல் பேஸ் சீரீஸ், அந்த மாதிரி SA20 லீக் ஏகப்பட்ட லீக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நாங்க வீடியோஸ் போட போறோம். ஆஷஸ் போயிட்டு இருக்கு. எஸ், ஆஷஸ் டெஸ்ட் மேட்ச் அநேகமா பஸ் பாலுக்கு நாளைக்கு பால் ஊத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணுங்க, பாப்போம். நாளைக்கு வரேன். நாளைக்கு ஏதாச்சும் நல்ல போலண்ட் கொஞ்சம், ஸ்டார்க் கொஞ்சம் எல்லாம் ஊத்திட்டு தான் இருக்கிறாங்க. நாளைக்கு பினிஷிங் டச் ஹெட் கொடுத்து முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஒரு 50 60 ரன் 70 ரன் வைப்பாங்க. பால் ஊத்திடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்ல இல்ல வாய்ப்பு இருக்கு. எனக்கு காலையில ஒண்ணுமே 44 வந்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்த வரைக்கும் காலையில கொஞ்சம் மூவ்மெண்ட் கம்மியா தான் இருந்துச்சு. அவங்க ஆஃப்டர்நூன் ஆஸ்திரேலியன் இதுக்கு நைட்டுக்கு மேலதான் இங்கிலாந்து செஞ்சு விட்டாங்க. அது டெக்னிக்கலா அது சூப்பரா பண்ணாங்க. அது நம்ம அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அடுத்த வீடியோல. ஏன்னா இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் வீடியோ அடுத்த ஆஷஸ்ல வரும். ஆஷஸ்ல அடுத்த நாளைக்கே வந்துடும் நினைக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கீகா HPD. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இது மிஸ் பண்ணிட்டீங்க.